இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை மத்திய சிறை வளாகத்திலேயே பண்ணை அமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்த கோழிகள் இன்று முதல் விற்பனைக்கு வருவதாக சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். விரிவான விவரங்கள். தென் தமிழகத்தில் மிக முக்கிய ஒரு மாவட்டம் என்று பார்த்தோமேனால் மதுரை. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட மதுரை மத்திய சிறையில் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் இருந்து வரக்கூடிய வேளையிலே மதுரையைச் சேர்ந்த மாமிச பிரியர்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸாக தற்போது சிறை வளாகமானது தெரிவித்திருக்கிறது. பார்த்தோமேனால் மதுரை சிறை வளாகத்திலேயே சிறைவாசிகளால் வளர்க்கப்பட்ட கோழி, பிராய்லர் கோழிகள் வளர்க்கப்பட்டு தற்போது விற்பனையானது துவங்கி இருக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக பார்த்தோமேனால் சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தையல் பயிற்சி, மரவேலை, இரும்பு பயிற்சி உள்ளிட்டவைகள் அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் செல்லும் போது அவர்களை ஒரு தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வண்ணம் தமிழ்நாடு சிறைத்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய வேளையிலே ஒருபுறம் ஏற்கனவே சிறை அங்காடியாக அவர்கள் தயார் செய்யக்கூடிய உடைகள், உணவு உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய வேளையில் தற்போது பிரம்மாண்ட கோழி வளர்ப்பதற்கான பண்ணைகள் கிட்டத்தட்ட சிறை வளாகத்திற்குள்ளேயே 5க்கும் மேற்பட்ட பண்ணைகள் அமைக்கப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட கோழிகள் கடந்த 30 நாட்களாக வளர்க்கப்பட்டு சந்தை விலையை விட விலை குறைவாக, குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு பிராய்லர் கோழியுடைய கறி கிலோ 180 ரூபாய்க்கு இங்கே விற்கப்பட்டு வருகிறது. அதே போல 1 கிலோ கோழி உயிருடன் 130 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரையிலிருந்து ஆரப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சிறை வளாகம் அருகே அங்காடி அமைக்கப்பட்டு இன்று முதல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 10க்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் இங்கே இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பணியை மேற்கொள்பவர்களுக்கு சிறை வளாகத்திலிருந்து சிறைத்துறை அதிகாரிகள் மூலமாக முறையாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு இந்த சிக்கனானது விநியோகம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதே போல பார்த்தோமேனால் டிஜிபி மகேஸ்வர் தயாள் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறைகளிலே இதுபோன்று பல்வேறு பயிற்சிகள் சிறைவாசிகளுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய வேளையில் மதுரையிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய இந்த கோழிகள் அனைத்துமே அருகில் இருக்கக்கூடிய பிற 4 மாவட்டங்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 கிலோ வரை விநியோகம் செய்ய எங்களால் முடியும் என்று சிறைத்துறை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் தென் மாவட்டங்களில் மிக முக்கிய மாவட்டமாக கருதக்கூடிய மதுரையில் குறிப்பிட்ட இந்த விநியோகமானது பொதுமக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.